இவர்கள் பழனிசாமி இடத்துக்கு லீமா ரோஸ் லாட்ரி மார்ட்டினுடைய மனைவியை அமர வைக்க ஒரு திட்டம். அதை தொண்டை ஆரம்பத்திலேயே முறியடிச்சிட்டான். ஜெயலலிதா இருந்த இடத்துல, பொதுச் செயலாளர் இருந்த இடத்துல லீமா ரோஸா இப்படி அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. ஆக இவர்களுடைய எதிர்காலம் பல இடங்களில் முறியடிக்கப்பட்டதனுடைய விளைவு இவர்கள் மீண்டும் தாய்க்கழக திரும்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எடப்பாடி கதவை அடைச்சிட்டார். இப்போ எங்கே போகிறது? திரும்ப எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி வேண்டான்ட்டார். இப்போ தான் அதிமுக புனிதமடைந்து சுத்தப்படுத்தப்பட்டது. ஏன்? இவர்கள் பூரா பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்கள். அதிமுக பாஜகவோடு போக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தவர்களே இவர்கள் தான். அதில் எடப்பாடி அவர்களும் விதிவிலக்கு இல்லை. இல்லை, எடப்பாடியும் சேர்ந்து தான். ஆனால் இப்போ எடப்பாடி தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறார். நான் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தது, திமுகவோடு கூட்டணி சேர பேரம் பேசியது வரலாற்று தவறு. இன்றைக்கு அவர் உணர்ந்திருப்பார். ஏன் எப்போ உணர்றாரு? இந்த ஸ்லீப்பர்ஸ்லாம் வெளியே போனதுக்கு. ஏன்னா இவர்கள் தான் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம அத்தனை பேருக்கு பாஜக தான் பாதுகாப்பு. இப்படி எடப்பாடியை பாஜகவுக்கு தள்ளி கொண்டு போனவர்கள் இவர்கள் தான். செங்கோட்டையன் உட்பட. செங்கோட்டை அதிமுக இருக்கும்போது நீங்கள் நேராக டெல்லிக்கு தான் போவார். அமித்ஷா பார்ப்பார், நிர்மலா சீதாராமனை பார்ப்பார். ஜெயலலிதா இருக்கும்போது டெல்லிக்கு போயிட முடியுமா? அமித்ஷாவை பார்த்துட முடியுமா? செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை பார்க்க முடியுமா? ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்க முடியுமா? அப்போ அதிமுகவும் இரட்டை இலையும் தான் முக்கியமே தவிர அங்கே எடப்பாடி முக்கியம் அல்ல.